கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலைவேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி 1 தீமோத்தேயுவினுடைய புத்தகம் 6வது அதிகாரம், அதனுடைய 17, 18 மற்றும் 19வது வசனம். சரியா? நான் வாசிக்கிறேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாயும் இருக்க, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொல்லி இந்த வசனம் சொல்லியிருக்கிறது. சரியா? பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதின கடிதத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலே ஆவியானவர் இப்படியாக சொல்லுகிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பவுல் இப்படியாக குறிப்பிடுகிறார், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு நீ ஓட வேண்டும், விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை நீ போராட வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும் வரைக்கும் இல்லையா, அவருக்காக நீ உண்மை உள்ளவனாக இதை எல்லாவற்றையும் இந்த கட்டளைகளை நீ கை கொண்டு அவருக்கு உண்மை உள்ளவனாக நீ ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே பவுல் சொல்லக்கூடியதை நம்மால் வாசிக்க முடிகிறது. அதற்கு பிறகு கர்த்தர் தான் எல்லா வல்லையும் உள்ளவர் என்று சொல்லி நாம் சொல்லிவிட்டு இந்த வசனங்களுக்குள்ளாக அவர் வருகிறார். இந்த 3 வசனங்களிலிருந்து நாம் சிந்திக்கக்கூடிய காரியங்களை நான் உங்கள் மத்தியில வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். நாம் அநேக நேரங்களில் நம்மளுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலே, அதாவது உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய வேலையிலே, அந்த காரியங்கள் எல்லாவற்றிலேயும் நாம் அநேக நேரங்களிலே பணத்தை நோக்கி ஓடக்கூடியவர்களாக இருப்போம் இல்லையா? பண ஆசை உள்ளவர்களாக நாம் இருப்போம். பண ஆசை அப்படின்னு சொன்ன பிறகு எப்பொழுதுமே பணத்தை சம்பாதிக்க வேண்டும், பணம் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி ஓடக்கூடியவர்களை மாத்திரம் நான் குறிப்பிடக்கூடியவனாக இல்லை. அதற்கு பதிலாக பணம் சார்ந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதை விட்டு கொடுக்க மனதில்லாதவர்கள், சரியா, அதை விட்டு கொடுக்க மனதில்லாதவர்கள், அதே நேரத்திலே அதன் மீது பிரியம் வைத்து அதற்காக சில காரியங்களை செய்பவர்கள், எல்லாவற்றையும் நான் இதிலே குறிப்பிட வேண்டும் என்று சொல்லி விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன். நிறைய நேரங்கள்ல நாம வேலைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அதனுடைய நோக்கம் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது மட்டுமே நோக்கமாக வைத்துக் கொண்டு நாம் வேலைகளை செய்யும் பொழுது அது பண ஆசையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய வீட்டு காரியங்களுக்காக அல்லது நம்முடைய சபையினுடைய நிகழ்வுகளுக்காக நம்மால ஒரு விடுமுறை கூட எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வைத்துக் கொள்வோமே, சரியா? அப்படி நாம் அதையெல்லாம் வைத்துவிட்டு எப்படியாகிலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஓடுவோம் என்று சொன்னால், சரியா, அது பண ஆசையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மளுடைய கரங்கள்ல பணம் இருக்கு, ஆனா இதை கர்த்தருக்கு என்று செலவிடவோ அல்லது மற்ற ஏழை எளிய மக்களுக்காக செலவிடவோ நமக்கு மனம் இல்லை என்று சொன்னால் அது பண ஆசையை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அல்லது அப்படியே நாம் செலவு செய்கிறோம், ஆனாலும் நம்மளுடைய இருதயத்திலே முழு மனதோடு கூட அதை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அது பண ஆசையை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பண ஆசை என்பது வெறும் பணத்திற்கு பின்னாக மாத்திரம் ஓடுவது அல்ல, இத்தகைய சின்ன சின்ன விஷயங்களிலேயும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். 17வது வசனத்திலே சொல்லும் பொழுது இங்கே பவுல் இப்படியாக சொல்கிறார், யாரெல்லாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்களோ, பணம் பெருகினவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. அதாவது அவர்கள் கடினமுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அவர்களுடைய மனதிலே உதாரத்துவமாய் கொடுப்பதற்கு, அந்த பணத்தின் மீது ஆசை வைக்காதபடிக்கு, அது தங்களிடத்திலே மாத்திரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணாதபடிக்கு, அதை மற்றவர்களுக்காகவும் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இருமாப்பான இருதயம் இல்லாதவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இப்போ பவுல் சொல்லக்கூடிய முதலாவது காரியமே, நம்மிடத்திலே பணம் இருக்கும் என்று சொன்னால், ஐஸ்வர்யம் இருக்கும் என்று சொன்னால், அது கர்த்தருக்காகவோ தேவனுடைய பிள்ளைகளுக்காகவோ தேவனுடைய ஊழியத்திற்காகவோ செலவிடுவதற்கு அதிலே நாம் கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது என்பதை இந்த இடத்துல அவர் குறிப்பிடக்கூடியவராக அவர் இருக்கிறார். இங்க நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்க கூடாது என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அப்போ இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய பொருட்களோ அல்லது பணமோ இது எல்லாம் நிலையற்றது என்பதை நாம் சிந்தையிலே கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது தற்காலிகமானது. நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே சின்ன சின்ன காரியங்களுக்காக நமக்கு அது உதவக்கூடியதை தவிர இது நம்முடைய நித்திய சுதந்திரத்திற்குள்ளாக பிரவேசிக்காது என்பதை நாம் முதலாவதாக நினைவில் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் பணத்தை சேர்த்து வைக்கிறோம், நல்லது, நம்மளுடைய எதிர்காலத்திற்காக சேர்த்து வைப்பது தப்பல்ல. ஆனா இதன் மீது ஆசை கொண்டு
இதை நான் விட்டுவிடக் கூடாது, இதை நான் இழந்துவிடக் கூடாது என்று சொல்லிலாம் நாம் யோசித்து செயல்படுவோம் என்று சொன்னால் நாம் இந்த இடத்திலே நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது பிரியமுடையவர்களாக இருக்கிறோம், நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். இந்த உலகத்திலே நாம் யாரை சார்ந்து ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை சார்ந்து ஜீவிக்க வேண்டும். ஆனால் என்னிடத்திலே பணம் இருக்கிறது, என்னிடத்திலே பொருள் இருக்கிறது, நான் நினைத்தால் என்ன வேணாலும் செய்ய முடியும் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அது அர்த்தமாகும். நாம் அதே வசனத்திலே வாசிக்கும் பொழுது நாம் அனுபவிப்பதற்கு, இந்த உலகத்திலே நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு தருகிறவர் யாராக இருக்கிறார் என்று சொன்னால் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அதை நமக்கு அவர் சம்பூரணமாய் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய சாறுதல் கர்த்தர் மீது இருக்கும் பொழுது நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவர் மீதுதான் நம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு பிறகு நாம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வையாதபடிக்கு, நம்முடைய இருதயத்திலே நாம் இருமாப்புள்ளவர்களா இராதபடிக்கு இருப்போம் என்று சொன்னால் அடுத்து நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, அல்லது அது அப்படி நாம் இல்லை என்பதனுடைய ப்ரூஃப், அதனுடைய ஆதாரம் என்னவென்று சொன்னால் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்போம், அல்லது நாம் நன்மை செய்ய வேண்டும். சரியா, நாம் நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியைகளிலே நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய சம்பத்து எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எவ்வளவுக்கு அதிகமாக நற்கிரியை செய்கிறேன் என்பதிலே அது இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ என்னுடைய பணம் பெருகிக் கொண்டே போகிறது என்பதை விட என்னுடைய நற்கிரியைகள் பெருகிக் கொண்டே போகிறது என்பதுதான் உண்மையான ஐஸ்வர்யம் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தாராளமாய் நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா. எனக்கு கொஞ்சம் நான் வைத்துக் கொள்கிறேன், உனக்கு கொஞ்சம் கொடுக்கிறேன் என்பது சரி, ஆனால் எல்லாவற்றையும் நான் எனக்கு வைத்துக் கொள்வேன், ஏதோ கொடுக்கணுமே என்பதற்காக நான் கொடுக்கிறேன், அது ஊழியத்திற்காக இருந்தாலும் சரி அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி. சரியா, அப்படி நாம் செய்யக்கூடாது. தாராளமாய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன், நாம் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரத்தை பார்த்துக் கொள்கிறதற்கு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அவர் மீது நம்முடைய சாறுதல் இருக்கிறதினாலே அவர் நம்மை பார்த்துக் கொள்வார். நமக்கு கொடுத்த சம்பவத்திலிருந்து நாம் மற்றவர்களை பார்த்துக் கொள்கிறதற்கு தேவன் நம்மையும் எடுத்து பயன்படுத்துவார் என்பதிலே நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உதார குணம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இல்லையா. உதாரணமாக நாம் கொடுக்க வேண்டும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் முடிகிறது. 19வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியாக வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் இதில் நினைவு கூற வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த உலகம் நமக்கு டெம்பரவரி இல்லையா, இது நமக்கு நிலையற்ற ஒரு உலகமாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் நிலையற்றதாக இருக்கிறது. இங்கே நாம் சேர்த்து வைக்கக்கூடிய காரியங்கள் எதுவும் நம்முடைய நித்தியத்திற்குள்ளாக வராது என்பதை நாம் நினைவில் வைக்கிற நாம் இன்னொரு காரியத்தையும் நினைவில் வைக்க வேண்டும். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியாக வருங்காலத்திற்கான பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த நித்திய வீட்டிற்குள்ளாக நாம் பிரவேசிக்கும் பொழுது அங்கே நமக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும்படியாக, அதாவது கர்த்தருக்காக நன்றாக நாம் வாழும் பொழுது, அவருக்கு உண்மையுள்ளவராய் நாம் வாழும் பொழுது, அவருடைய ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது, அவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருந்து நாம் நற்கிரியைகளை செய்யும் பொழுது நமக்கு அங்க பொக்கிஷம் எல்லாம் சேர்த்து கொண்டே வரும் இல்லையா. அப்படி அந்த பொக்கிஷத்தை சேர்த்து கொள்ளுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். அது நமக்கு நித்திய ஜீவனை பற்றி கொள்வோம் என்கிற நம்பிக்கையையும் நமக்கு ஊட்டும் என்பதையும் இந்த வசனம் நமக்கு நினைப்பூடக்கூடியதாக இருக்குது. அப்படி என்று சொன்னால் அங்கே நான் போவேன் என்கிற நிச்சயம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அங்கே நான் போவேன் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அங்கே நாம் வாழ்கிறதற்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டிய அந்த பொறுப்பும் நம்முடையதாக இங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். இது நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. we have to do this இல்லையா, we must do it, right? நாம் இதை செய்தே ஆக வேண்டும். அப்போ நாம் இதுல நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய இந்த பொருட்கள் மீது நாம் ஆசை வைக்காதபடிக்கு, பணத்தின் மீது ஆசை வைக்காதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் அவரை மாத்திரம் சார்ந்து, ஏனென்று சொன்னால் அவர்தான் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கக்கூடிய ஜீவன் உள்ள தேவன் இல்லையா. நம்முடைய சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவர் என்று சொல்லி வேதாவசனம் சொல்லுகிறது. அப்போ நமக்கு சம்பூரணமாய் நன்மைகளை கொடுக்கக்கூடிய தேவன் மீது நாம் நம்பிக்கை வைத்து இந்த உலகத்தினுடைய நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்காதபடிக்கு நாம் நன்மை செய்து நற்கிரியைகளிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக நாம் மாறி
உதார குணமுடையவர்களாய் நாம் இருந்து தாராளமாய் கொடுத்து நம்முடைய பொக்கிஷங்களை நம்முடைய நித்திய வீட்டிலே நாம் சேர்த்து வைக்க வேண்டும் இல்லையா? நித்திய வீட்டிற்கு பிரவேசிப்போம் என்கிற அந்த நிச்சயத்தோடு கூட நம்முடைய பொக்கிஷங்களை நாம் அங்கே சேர்த்து வைக்க வேண்டும். அப்படி நாம் வைத்தோம் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக நம்மால் நடக்க முடியும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். வரக்கூடிய நாட்களிலே நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக அவர் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தின் மீது பிரியம் வைக்காமல் நமக்கு எல்லாவற்றையும் எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்திலே நாம் அவரை சார்ந்து நாம் ஜீவித்து அவருக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் வாழ்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.